இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா காலபைரவர் கோவிலுக்கு தான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெரியபாளையம் தாண்டி தொம்பம்பீடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. யாருக்கும் தெரியுமான்னு தெரியலை. அதே மாதிரி இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். நான் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன், காலபைரவர் ஒரு சாமி தான் பார்த்துருக்கேன். பட் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பைரவர் இருக்கார். ஒவ்வொரு பைரவருக்கு கீழேயும் தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்த டேயில் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக ஒவ்வொரு டேக்கும் நீட்டாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்க்குற அத்தனை பைரவருமே பக்கத்துலேயே வந்திருப்பார். ஸோ இது பரிகாரம் பண்ணதுக்குன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு பரிகாரம் பண்ணனா பண்ணிக்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தொம்பம்பேடு, மறந்துடாதீங்க. காலபைரவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லோரும் நமக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய்.